அப்போ அல் முத்தவாத்திர் தக்சீமுல் ஹபரி பி இஅ்திபாரி உசூலிஹி இலைனா, ஒரு ஹதீஸ் நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனித்து 2 வகைப்படும் பார்த்தோம். அதில் முதலாவது வகை முத்தவாத்திர். முத்தவாத்திருடைய தாரீஃப் வரைவிலக்கணம் என்ன, அதற்கு பிறகு அதனுடைய 4 நிபந்தனை, ஒரு ஹதீஸ் முத்தவாத்திராக இருந்தால் அதுக்கு என்ன சட்டம், முத்தவாத்திருடைய வகை, முத்தவாத்திர ஹதீஸுகள் ஆஹாதை ஒப்பிடும்போது எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து ஹபருல் ஆஹாத், 2வது பஹ்ஸ் என்னது, ஹபருல் ஆஹாத். தாரீஃபுஹு, அதனுடைய தாரீஃப் லுகத்திலே டிக்ஷனரியிலே அல் ஆஹாது ஜம்மு அஹத். அஹத் என்கிற ஒன்று என்று சொல்லக்கூடிய அஹத் என்கிற வார்த்தையினுடைய பன்மைதான் என்னது, ஆஹாத். அஹதுன் ஆஹாத் என்ன அர்த்தம், பிமானல் வாஹித், வாஹித் என்கிற அர்த்தம், ஒன்று என்பதனுடைய அர்த்தம். வ ஹபருல் வாஹித், ஹபருல் வாஹித் என்றால் என்ன, ஹுவ மா யர்வீஹி ஷக்ஷுன் வாஹிதுன், ஒரே ஒரு நபர் ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அதற்கு பேர் ஹபருல் வாஹித் என்று சொல்வார்கள். ஹபருல் வாஹித்னா என்ன, மா யர்வீஹி ஷக்ஷுன் வாஹிதுன், ஒரே ஒரு நபர் ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அதுக்கு பேர் என்னது, ஹபருல் வாஹித். சரி, இஸ்திலாஹில் என்ன அர்த்தம், ஹுவ அது, ஆஹாத் என்றால், ஹபருல் ஆஹாத் என்றால் ஹுவ அது, மாலம் யஜ்மா ஒன்று சேர்க்கவில்லை, எதை, ஷுரூத்தல் முத்தவாத்திரி முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஒரு ஹதீஸுக்கு பேர் என்னது, ஹபருல் ஆஹாத். ஹபருல் ஆஹாத் முத்தவாத்திருடைய 4 நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது. அப்போ எந்த ஹதீஸில் முத்தவாத்திருடைய 4 நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனை விடுபட்டு போனாலும் அது என்ன பட்டியலில் வந்துடும், ஆஹாதுடைய பட்டியலில் வந்துடும். அப்போ ஹபருல் ஆஹாதுக்கு தாரீஃப் என்ன இந்த துறையில், ஹுவ அது, மாலம் யஜ்மா ஷுரூத்தல் முத்தவாத்திரி முத்தவாத்திருடைய நிபந்தனைகளை ஒன்று சேர்த்து கொள்ளாத ஒரு ஹதீஸுக்கு பேர் என்னது, ஹபருல் ஆஹாத். ஓகேவா, ஹுக்கும் என்ன, சரி ஒரு ஹதீஸ் வந்து ஹபருல் ஆஹாதாக இருக்குது, ஆஹாதான ஹதீஸாக இருக்குது, முத்தவாத்திரில் ஆஹாதாக இருக்குது, அதனுடைய ஹுக்கும் என்ன, யுஃபீது அல் இல்மன் நவ்ரிய, முத்தவாத்திரான ஹதீஸு அல் இல்மல் லரூரி அல் இல்மல் யகீனை கொடுக்கும். ஆனால் ஆஹாதான ஹதீஸ் என்ன கொடுக்கும், அல் இல்மன் நவ்ரி. அது என்னங்க இல்மன் நவ்ரி, அதாவது அல் இல்மல் முத்தவக்கிஃப், அல் இல்மல் முத்தவக்கிஃப அல நவ்ரி வல் இஸ்தித்லால். நவர்னா என்ன, கூர்ந்து பார்ப்பது, கவனித்து பார்ப்பது, வல் இஸ்தித்லால் ஆதாரம் தேடுவதன் மீது இந்த இல்மு நிற்கும். ஒரு ஹதீஸ் ஆஹாதான ஹதீஸா இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி கண்களோடு பார்ப்பது, நவர்னா என்னது, கூர்ந்து ஆராய்ச்சி செய்து பார்ப்பது, அதன் மீதும் ஆதார, இஸ்தித்லால்னா என்னது, ஆதாரம் தேடுவதன் மீதும் அந்த இல்மு நிற்கிறது, அந்த இல்மு என்ன செய்யுது, நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹதீஸ் ஆஹாதான ஹதீஸாக கிடச்சிச்சின்னா உடனடியாக அது நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ஹதீஸு அறிவித்தவங்கெல்லாம் சரியானவங்களா, யார் அறிவித்தாங்க, அவங்க தகுதியானவர்களா, அறிவிப்பாளர் தொடர்ச்சியில் விடுபடுதல் எதுவும் ஏற்படலையா, இப்படி என்ன செய்ய வேண்டியிருக்கு, நவ்ர் செய்ய வேண்டியிருக்கு, ஆதாரத்தை தேட வேண்டியிருக்கு. இதன் மீது இந்த இல்மு மௌகூஃபாக இருக்குது. இதற்கெல்லாம் பிறகு தான் என்ன கிடைக்கும், இது ஆஹாதான ஹதீஸு பிரயோஜனம் அளிக்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது. ஆனால் நம்ம முத்தவாத்திர என்ன சொன்னோம், ஒரு ஹதீஸ் முத்தவாத்திராக இருந்தால் ஆய்வு செய்யவே தேவையில்லை, உடனே என்ன செஞ்சிடணும், அதை உண்மைப்படுத்துவதன் மீது நிர்பந்திக்கப்படுவான் ஒரு மனிதன், ஏற்றுதான் ஆகணும். ஏன்,
முத்தவாத்திர ஹதீஸ் அனைத்தும் மக்பூல். அந்த முத்தவாத்திரான ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய நிலையை பற்றி என்ன செய்ய தேவையில்லை, ஆய்வு செய்ய தேவையில்லை. லா ஹாஜத்து இலா பஹ்ஸி ருவாத்திஹி அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆஹாதில் அப்படி இல்லை. ஒரு ஹதீஸ் ஆஹாது பட்டியலில் முத்தவாத்திர் இல்லாமல் ஆஹாதுன்ற தரத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், நகர் செய்யணும். யார் அறிவிச்சா, எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க, அந்த அறிவிச்சவர்களுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு மனன சக்தி இருந்துச்சா, அவங்கள்ட்ட நீதத்தன்மை இருந்துச்சா, இப்படி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு நமக்கு தலீல் கிடைச்சி நல்லது செஞ்சு அதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன கிடைக்கும், பிரயோஜனம் அளிக்கும். இப்போ அதனால தான் என்ன இல்மு கொடுக்கும், என்ன பிரயோஜனம் கொடுக்கும்னாங்க, யுஃபீது நதரி. இல்மு நதரினா என்ன, அல் இல்முல் முத்தவக்கிஃப் அல நதரி வல் இஸ்தித்லால். விளங்குச்சா? ஆனால் முத்தவாத்திர ஹதீஸ் என்ன இல்மு கொடுக்கும், யுஃபீது இல்மல் லரூரி அல் யகீனி. விளங்குச்சா? ஓகே. இப்போ இந்த ஹபருல் ஆஹாத் இருக்குல்ல, ஹபருல் ஆஹாத் இதை ரெண்டு விதத்தில் வகையாக படுத்துகிறாங்க. எப்படி படுத்துகிறாங்க, ரெண்டு விதமாக அதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விதம் என்ன அப்படின்னா, ஹபருல் ஆஹாதை போட்டிருக்கு பாருங்க, கீழே போட்டிருக்கு பாரு, அல் ஃபஸ்லு சானியில் அப்படி போன அக்ஸாமுஹு பின் நிஸ்பத்தி இலா அததி துர்கிஹி. ஹபருல் ஆஹாதான ஹதீஸு நல்லா கவனி, ஹபருல் ஆஹாதான ஹதீஸு பிரியும். எதை கவனிச்சு பிரியும், பின் நிஸ்பத்தி இலா அததி துர்கிஹி. என்ன அர்த்தம், அது வரக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு, அது வரக்கூடிய அந்த வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு 3 வகையாக பிரிக்கிறார்கள். எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 3 வகையாக. ஹபருல் ஆஹாதி பின் நிஸ்பத்தி இலா அததி துர்கிஹி. ஒரு ஹபருல் ஆஹாதான ஹதீஸு வரக்கூடிய வழியுடைய எண்ணிக்கையை நிஸ்பத் செய்வதை கொண்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வகைக்கு பேர் துர்க்குனா வலிங்க, தெரியக்கூடிய பன்மை ஏற்கனவே வந்துச்சே. அததி துர்க்கினா வரக்கூடிய அந்த வழிகளின் எண்ணிக்கை, எத்தனை வழியில் அறிவிக்கப்படுது, எத்தனை பேர் மூலியமாக அறிவிக்கப்படுது, இதை கவனித்து 3 வகை. மஷ்ஹூரான ஹதீஸு, அல் ஹதீஸுல் மஷ்ஹூர், அல் ஹதீஸுல் அசீஸ், அல் ஹதீஸுல் கரீப். மஷ்ஹூர், அசீஸ், கரீப். என்னங்கச்சா? அப்போ ஹபருல் ஆஹாது 3 வகைப்படும். எதை கவனித்து, வழிகளின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு. மஷ்ஹூரு, அசீஸு, கரீபு. என்னங்கச்சா? மோளா பார்க்கலாம்ல, சம்மதம் மோளா, இங்கே வாங்க மோளா, ரொம்ப முக்கியமான பாடம் மோளா. ஒரு ஆலிம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவையான கிதாபில் இது ஒன்று. இது ஓதனா நீ ஆலிமே கிடையாது. நஜாத் மதத்துக்காரங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மதரசாக்களில் 1 வருஷ கோர்ஸில் இதை தான் ஃபஸ்ட்டு மெயினாக உசூல் ஃபிக்குஹு, உசூல் ஹதீஸு, ஃபிக்குஹு, அக்கீதா, இதைத்தான் நடத்துகிறாங்க. 1 வருஷம் கோர்ஸ். போறியா? எம்ஐஎஸ்சின்னு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன பட்டம்? எம்ஐஎஸ்சி. கேள்விப்பட்டதில் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, எம்ஐஎஸ்சின்னு. திருச்சியில் அவங்க 1 மாதம் வச்சுருக்காங்க தௌஹீத் ஜமாத்காரங்க. 1 வருஷம் கோர்ஸு. 1 வருஷமோ 1.5-2 வருஷமோ படித்தா ஆலிம் கிடையாது, எம்ஐஎஸ்சின்னு சனது கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க எல்லா பேச்சாளர்களும் அவங்க பேருக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, எம்ஐஎஸ்சி. போறியா எம்ஐஎஸ்சிக்கு? சொல்லு ஜமாத் தானே நீ, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்கன்னு கேட்குறியா? நான் எவ்வளோ பெரிய அவுளியா. கவுனி. மஷ்ஹூர்னா என்ன, பிரபலியமாக்கப்பட்டது, பிரபலியமாக்கப்படக்கூடியது. ஹுவ இஸ்மு மஃஊல், அது ஒரு இஸ்மு மஃஊல். எதனுடைய இஸ்முல் மஃஊல்? மின் ஷஹர்துல் அம்ர. ஒரு வார்த்தை, ஒரு ஜும்லா சொல்கிறாங்க, ஷஹர்து
நான் பிரபலப்படுத்தினேன், அல் அம்ர அந்த விஷயத்தை நான் பிரபலப்படுத்தினேன். இந்த ஷஹர்து என்பதனுடைய இஸ்முல் மஃஊல் தான் என்னது? மஷ்ஹூர். விளங்குச்சா? அப்படின்னா என்னங்க? இதா அலன் துஹு வ அல்ஹர்துஹு, ஒரு காரியத்தை நான் ஏலான் செய்தால், ஏலான் செய்தால்னா என்ன? அறிவிப்பு செய்தால். ஆலன யுஅலினு, அது ஆலன்து, ஒரு காரியத்தை நான் அறிவிப்பு செய்தால். வ அல்ஹர்துஹு, ஒரு காரியத்தை நான் அதை வெளிப்படுத்தினால் அது என்னவாயிரும்? பிரபலமாயிரும். ஒரு காரியத்தை நான் என்ன செய்யறேன்? அறிவிப்பு செய்தாலோ அதை வெளிப்படுத்தினாலோ அது என்னவாயிரும்? பிரபல்யமாயிரும். குன் நஷாத்தன் குல்து இந்த அபீக்க அப்துல் ரஹ்மான் எஜ்லிசு குல்ல யோமின் ஃபி தர்சி அமாமல் ஜானிபுல் யமீன் இதா அரத்த அன் தந்துர இலா இபுனிக்க ஃபந்துர் இலா வீடியோ. விளங்குச்சாப்பா? அப்போ இஸ்மு மஃஊல் எது? இஸ்மு மஃஊல் மஷூர் இஸ்மு மஃஊல் எதிலேருந்து? ஷஹர்துல் அம்ர, காரியத்தை நான் பிரபலப்படுத்தினேன் என்ற இந்த ஷஹராவுடைய இந்த இதனுடைய இஸ்முல் மஃஊல் தான் மஷ்ஹூர். அப்படின்னா என்ன? இதா ஆலன்துஹு அல்ஹர்துஹு, ஒரு காரியத்தை நான் அறிவிப்பு செய்தால் அந்த காரியம் என்னவாயிரும்? வசும்மிய பிதாலிக்க, இதை கொண்டு இந்த வகைக்கு பெயரிடப்பட்டது லி லுஹூரிஹா, அது மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுவதின் காரணமாக, மக்கள்கிட்ட அதிகமாக அது வெளிப்படுவதின் காரணமாக இந்த வகைக்கு என்ன பேர் வச்சாங்களா? மஷ்ஹூர்னு பேர் வச்சாங்க. விளங்குச்சா? உங்களை தூங்குறீங்க, நம்மளா கண்ணை முழிச்சு தூங்குற மாதிரி, கண்ணை விழிச்சு தூங்குற மாதிரி இருக்கீங்க. சரி, இஸ்திலாஹில் என்ன அர்த்தம் மோலா? மா ரவாஹு சலாசத்துன், எத்தனை பேர் அறிவிச்சிருக்கிற ஒன்று? 3 பேர் அறிவித்திருக்கிற ஒன்று. ஃபாக்சர், 3க்கு அதிகமான நபர்கள் அறிவித்திருக்கிற ஒன்று. 3 பேர், 3 பேருக்கு மேல. ஃபி குல்லி தபக்கத்தின், சஹாபாக்கள்ல 3, 3க்கு அதிகமா. தாபீன்கள்ல 3, 3க்கு அதிகமா. தபா தாபீன்ல 3, 3க்கு அதிகமா. மாலம் யபுலு ஹத்தத் தவாத்துர், முத்தவாத்திருடைய எல்லையை அடையாமல், முத்தவாத்திருடைய எல்லையை அடையாமல் எல்லா தபக்காவிலும் 3ஓ 3க்கு அதிகமான நபரோ அறிவித்திருந்தால் அது என்னது? மஷ்ஹூர். விளங்குச்சா? கீழே அதுக்கு அழகா ஒரு படம் போட்டிருக்காங்க. 10க்கு கம்மியாக இருக்கணும். ஏன்னா முத்தவாத்திருடைய குறைஞ்சபட்ச அதிகம் எது? 10. அப்போ 10க்கு கீழே இருக்கணும். இப்போ உதாரணமாக பாருங்க. அப்போ மா ரவாஹு சலாசத்துன் ஃபாக்சர், 3 பேரோ 3க்கு அதிகமான நபரோ அறிவித்திருக்கிற ஒன்று. ஃபி குல்லி தபக்கத்தின், அனைத்து தபக்காவிலேயும். மாலம் எபுலோ ஹத்தத் தவாத்துர், முத்தவாத்துருடைய எல்லையை அடையாமல் 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருக்கிற ஒன்று. உதாரணமாக மிசால் சொன்னால் புரியும். கீழே ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு படம் வராது என்ன? இந்த புது கிதாபில் வருதா படம்? வருது. அதை பார்த்தீங்க தெரியும். என்ன ஹதீஸு? இன்னல்லாஹ, ஒரு ஹதீஸ் மஷ்ஹூருக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க பாருங்கம்மா. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மின் சுதூரில் உலமா, உலமாக்களுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹு தாலா இல்மை ஒரே உடனடியாக என்ன செஞ்சிட மாட்டான்? பிடுங்கிற மாட்டான், அதை கைப்பற்றி விட மாட்டான். அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? உலமாக்களுடைய உள்ளங்களிலிருந்து என்ன செய்ய மாட்டான்? இல்மை அப்படி பிடுங்கிற மாட்டான் அல்லது கைப்பற்றி விட மாட்டான். லாக்கின், என்றாலும் யக்பிலு அல் இல்ம, கல்வியை அல்லாஹ் கைப்பற்றுவான். பி கபுலில் உலமா, உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா இல்மை கைப்பற்றுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலமாக்கள் மௌத்தாக 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 இல்மு கைப்பற்றப்படும்.
உலமாக்களுடைய உள்ளத்தில் கியாமத்து நாளில் இல்மு கைப்பற்றப்படும்னா என்ன செய்ய மாட்டான், உள்ளத்திலிருந்து இல்மு எடுக்க மாட்டான். மாறாக பெரும் பெரும் உலமாக்கள் மரணிப்பதின் மூலமாக இல்மு கைப்பற்றப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா, ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் லம் யுபுக்கி ஆலிமன், ஒரு ஆலிம் கூட என்ன இல்லை மிச்ச வைக்காத அளவுக்கு எல்லா உலமாக்களை கைப்பற்றுவதை கொண்டு இல்மு கைப்பற்றுவான் அல்லாஹ். எந்த அளவுக்கு தெரியுமா, ஆலிமே இல்லாம இத்தகதன் நாசு ரூசன் ஜுஹாலன், மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். யாரை? முட்டாளான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். முட்டாளான, அவனுக்கு இல்முக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, முட்டாளான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா, அந்த முட்டாளான தலைவர்கள் எந்த கல்வியும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், தீர்ப்பு கொடுப்பார்கள் மார்க்கத்தில். ஃபலல்லு, தானும் வழிகெட்டு, வா அலல்லு, மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். புரிஞ்சா? கியாமத்து வரும்போது இப்படி தான் நடக்கும். எப்படி? ஒரு ஆலிம் கூட இல்லாத அளவுக்கு கைப்பற்றப்பட்டுருவாங்க, எல்லாம் மௌத்தாயிருவாங்க. ஜாஹிலான ரைஸுகள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் எந்த கல்வி இல்லாமல் ஃபத்துவா கொடுப்பாங்க, தானும் வழிகெடுத்து பிறரையும் வழிகெடுப்பார்கள். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ஹூர் என்ற தரத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த புது கிதாபில் அந்த படம் போட்டிருக்கு, இருக்கா? பக்கத்தில் இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம். இருக்கா? யார் யார்கிட்ட இருக்குது புது கிதாபு? இங்கே ஒன்று இருக்குது. வேறு இன்திசான், உடனடியாக பிடுங்குதல், நஸஅ. அந்த படம் இல்லையா? 2 பேர்கிட்ட தான் புது கிதாபு இருக்கோ? வேறு யார்கிட்ட இருக்கு? முஸ்தாக் மோலா, மஷூர்னா என்ன விளங்குச்சா? மஷூர்னா என்ன? மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்கள் அறிவித்திருக்கிற ஒன்று, அனைத்து தபக்காவிலேயும் முத்தவாத்தோட எல்லையை அடையாமல் இருப்பது, அவ்வளோதான். இங்கே ஒரு கிதாப் அங்கே கொடுங்க. அங்கே இன்னொரு கிதாப் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வாங்க. அங்கே ஒன்று கொடுங்க. அந்த படத்தை பாருங்கள். இப்போ இந்த ஹதீஸ் பாருங்கள், எடுத்தாச்சா? இந்த ஹதீஸ் பாருங்கள், புகாரியில் வருது. அந்த படத்தில் பார்த்தீங்களா? புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, தபுரானியில் வருது, அஹமதில் வருது, ஹத்தீப்ன்றவங்க எழுதின கித்தாப்பில் வருது. இப்போ பாருங்கள், அடுத்து இந்த இமாம்களுக்கு அறிவிச்சவங்களில் பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்க. புகாரி இமாமுடைய சனதில் இப்னு அபி உவைஸ்னு ஒருத்தவங்க வர்றாங்க. முஸ்லீம் இமாமுடைய சனதில் குத்தைபா இப்னு சயீத் 2. தபுரானி இமாமுடைய சனதில் முஹம்மது இப்னு அம்ரு அன் அபீஹி 3. அஹமது இமாமுடைய சனதில் அப்துல்லா அன் அபீஹி 4. ஹத்தீபுடைய சனதில் பக்கர் இப்னு சதகா எத்தனை? 5. அப்போ இந்த தபக்கால எத்தனை பேர் வந்துட்டாங்க? 5 பேர். அடுத்த தபக்கால பாருங்கள், மாலிக் 1, ஜரீர், முஸ்லீமில் ஜரீர், தபுரானியில் அலா இப்னு சுலைமான் அர் ருகை, அஹமதுடைய சனதில் வக்கிய, ஹத்தீபுடைய சனதில் அப்துல்லா இப்னு சயீத் எத்தனை? இதில் இல்லை, அதாவது செகண்ட் மாலிக் அங்கே வந்து தபுரானி கீழே முகமது
அம்ரு அன் அபிஹி அது கீழையா? அலா இப்னு சுலைமான் போட்டிருக்கு. அலா இப்னு சுலைமான். அப்போ எத்தனை? 5. அடுத்து பாருங்க, அதுக்கு கீழே மாலிக்கு கீழே ஹிஷாம் இப்னு உர்வா. இங்கேயும் ஹிஷாம் இப்னு உர்வா. எங்கே? முஸ்லீம்லையும். தபுரானியில் ஜுஹ்ரி. வக்கீக்கு கீழே அஹமது இப்னு 50 சனதில் ஆமஷ். ஹத்தீபுடைய சனதில் மூசா இப்னு உகபா. எத்தனை பேர்? 4. ஏன்னா ஹிஷாம் இப்னு உர்வா 2 இடத்துல வர்றாங்க. ஓகே. அதுக்கடுத்த சனதில் பாருங்கள், உர்வா, அதுக்கு பிறகு உர்வா, அதுக்கு பிறகு அபு சலமா, அதுக்கு அடுத்த சனதில் சாலிவுன அபில் ஜாத், அடுத்த சனதில் உர்வா. அப்போ எத்தனை பேர்? உர்வா 3 இடத்துல வந்துட்டாங்க, 3 சனதில். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 3. அதுக்கு அடுத்து அவங்களிருந்து கேட்டவங்களில் புகாரி இமாமு முஸ்லீம் இமாமுடைய சனதில் ஒரே ஆள் தான் வர்றாங்க. யார்? அப்துல்லா இப்னு அம்ருன்ற சஹாபி. தபுரானி இமாமுடைய சனதில் அபு ஹுரைரா. அஹமது இமாமுடைய சனதில் ஜியாத் இப்னு லபீது. ஹத்தீபுடைய சனதில் ஆயிஷா. எத்தனை பேர்? 4. ரசூல்லாட்ட கேட்குறாங்க. இப்போ எப்படி கரெக்டாக வருதா? என்ன சொன்ன? மஷூரு 3 பேரும் 3க்கு அதிகமான நபர்களும் அறிவித்திருப்பது, ஆனால் முத்தவாத்துடைய எல்லையை அடையாமல் இருப்பது. அப்போ இருக்கா? கரெக்டாக இருக்கா? அந்த இதுபடி அப்போ மஷூர். இந்த ஹதீஸ் என்னது? விளங்குச்சா எப்படி மஷூருன்ட்டு? மஷூர்னா விளங்குதாமா? ஓகே. அப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்ம ஹபருல் ஆஹாத்னா என்னன்னு பார்த்துருக்கோம், மஷூர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரி, எழுதுங்க.